ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் காய்லின் அவரை தான் நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்க போறோம். பிரதேசியா லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் காய்லின் அவர்கள். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. ஏய் என்ன கை பிடிச்சி கூட்டணுவாங்க ஏ வந்தால மாட்டா இருக்கீங்க சார். நல்லா இருக்கேனா? மாற்றம் தேவையில்லை. ஒரு அரசியல்ல எப்படி மாற்றம் தேவை. 2026க்கு ஓட்டு போடாதீங்க. இன்று நான் வந்து சினிமா துறையில் இருக்கும் கலைஞர்களுக்காக இன்று என்னை ஒரு ஹீரோ போல் ஒரு கதாநாயகன். அட கொஞ்சம் சும்மா இருயா. ஆமா, நீ கதாநாயகன். அந்த காலத்துல 2 படம் சூப்பரா இருந்துச்சுல. அதுல ஒரு பொண்ணை ஃப்ளர்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும், பயங்கரமா இருக்கும். அடாடா, இந்த ஊர்லயே உங்களை மாதிரி நல்லவரை பார்க்க முடியாது, ரொம்ப பொறுப்பானவரு, தமிழ் உணர்வு உள்ளவருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அப்பா சொன்னதா இல்ல நீங்களே சொல்றீங்களா? நானே சொல்றதா தான் வச்சுக்கோங்களேன். என்ன என்ன எழவியாது ஏன் தம்பி, வேற சீனே உனக்கு கிடைக்காதா? சார் ஓகே. பொதுவா வந்து உங்களை எப்பவுமே கேள்வி கேட்டா எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா வந்து நீங்க அந்த கட்சியில என்ன பண்ணாங்க, இந்த கட்சியில என்ன பண்ணீங்க, அங்க எங்க என்னைக்கு ஒரே கட்சி தான். என்ன அந்த கட்சி இந்த கட்சின்னு அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க திட்டினாங்க, காடி துப்புனாங்க, மக்கள் வந்து இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு. உங்க பையன் மேல நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ இப்போ நாங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஜாலியா ஃபன்னா என்டர்டைன்மெண்டா ஒரு விஷயத்தை பத்தி கேளுங்க. ஏன்னா எனக்கு ஜாலியா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். தெரியுமே, நீங்க எப்பவுமே ஜாலியா தானே இருக்கீங்க, மக்களை பாக்குறதே கிடையாது. இல்ல சார், நான் என்னன்றேன், இப்போ சினிமால உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத பத்தி பார்ப்போம். அதுவும் வந்து இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்ஜே சூர்யா படங்களா? ஆமா, ஒரு சீன் நல்லா இருக்கும்ல. யார் பாண்டின இசை என்றால் மியூசிக். ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. முக்கிய கேள்வி சார். முக்கிய கேள்விகளா? நீ ஒரு சிஎம். ஓகே, இன்னைக்கு நான் சிஎம் கிடையாது. அப்படியா? இன்னைக்கு யோ பெருசு இல்ல சார், நீங்கள் ஜாலியான ஆள் என்று எனக்கு தெரியும். அதற்காக யோ பெருசு என்றெல்லாம் சொல்லக்கூடாது. சார் பெருசு இப்படி பேசுங்கடா. நீங்க தானே சொன்னீங்க சிஎம் இல்ல. நீ என்ன தற்குறி பயலா? அந்த கட்சியிலிருந்து வந்து என்ன கேள்வி? யார் வேணாலும் என்ன கேள்வி கேளுங்கள். உங்களுக்கு வந்து பாடல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சினிமா வந்து நீங்க ஒரு சிஎம். ஆமா, நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, நிக்கிறதுக்கே நல்ல. ஆனா உங்க சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர் எடுத்த படம் மட்டும் உக்காந்து பாத்துடுறீங்க. அது 3 மணி நேரம். அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்கல்ல. அந்த டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க? உங்களுக்கு படம்னா அவ்வளோ பிடிக்குமா, இல்ல எப்பவுமே படம் தான் பார்த்துட்டு இருப்பீங்களா? நல்ல கேள்வி. அது எங்களுக்கு தெரியாதா? ஏய் தெரியாதா எங்களுக்கு? நான் பார்த்துக்குவோம். எங்க சைடுலாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. அவர் ஒரு ப்ரொடியூசர், உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அவர் என்னிடம் வந்து ஒரு கோரிக்கை வைத்தார். என்னுடைய படத்தை நீங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படத்தை ரிலீஸ் பாருங்கள். ஏனென்றால் எனக்கு அவர் தெரிந்தவர். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? அந்த டைம், அந்த 3 மணி நேரம் அதுதான் கேட்டால் நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு மக்களும் மக்கள் தானே. இந்த மண்ணில் பிறந்தால் அனைவரும் மனிதர்கள் தானே. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஆனா நீங்க அந்த கொடுக்கறது வந்து நான் சொல்ற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரொடியூசர் படம் மட்டும்தான் நீங்க அந்த ட்வீட் போடுறது சூப்பரா இருக்கலாம் சொல்றீங்க. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லாம் நல்லதுக்கே நடக்கும். அது இப்ப நான் தோத்துட்டு உக்காந்துக்கிறீங்க. இப்ப ஆட்சியில இல்லையா போனீங்க? தெரியல. இது வந்து ஜாலியான இன்டர்வியூ என்று நீங்கள் சொன்னீர்களே. சொன்னாங்களா உன்கிட்ட? ஜாலியா பேசுவோமா? பாடல் பிடிக்குங்களா உங்களுக்கு? பாடல் எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும்? அப்போ அங்க அந்த ராஜா பாட்டு ஒண்ணு. அது எந்த பாட்டு? மாங்குயிலே பூங்குயிலே, அந்த மாதிரி சில பாட்டு.
அது உங்களுக்கு ராஜா ஓகே. இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ல உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ல எனக்கு பிடிச்சது வந்து நம்ம தம்பி படங்களுக்கு இசையமைத்தவர்கள் தான். தம்பி படத்தில் சீமான் படம் வேற எந்த தம்பினா அந்த தம்பி இல்லையா? தெரியும். என்னுடைய மகன் அதில் இந்த ஒரு கடைசியாக ஒரு பாட்டு வந்து என்ன படம்? மாமன்னன். ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் தம்பியா? அந்த தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நெக்ஸ்ட் வந்து நீங்க அந்த கேளு. போயம்ல வரிகள் நான் வந்து வரிகள், அதாவது என்னுடைய தகப்பனாரிடம் என்னிடம் வந்தது. அன்பே, ஆருயிரே, முத்தே, மலரே, கவியே, இசையே, மலரே, இந்த மாதிரி நான் பயங்கரமாக கவிதை அது சார் உலங்கோர் ஓவியமே, உற்சாகமே. பாருங்கள், என்னை விட நீங்கள் ஓவியமே, உற்சாக காவியமே, மதில் மேல் பூனையே. மதில் மேல் பூனையா? அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அதை ஒரு பாடலா பாடிடுவோமா உங்களுக்கு? நிஜமாக என்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவா? நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷம். உள்ளங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, பிக்கு தலையே, லேப்டாப் கொடுத்த எதுக்கு நீ கொடுத்த தம்பி? ஜெயிக்க நீ கொடுத்த லேப்டாப் கொடுத்த. விஜய் சேதுபதி எதுக்கு வந்தார் அந்த ஷோல? விஜய் இது இந்த பாட்டு எனக்கு பிடிக்கவில்லை. கனியே, முத்தே, மலரே, திராட்சையே, குமுட்டையே, குரங்கே அப்படின்னு இங்க ஒரு மியூசிக் வருது சார். பெரிய மியூசிக் டைரக்டர். வேலை வெட்டி இல்லாம படத்தை பார்த்துட்டு இருக்கியே, நீ என்ன பார்த்துட்டு இருக்கியே, நீ தம்பி பார்த்துட்டு இருக்கியே. இல்ல நல்லா இருக்கு, பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே சார், நன்றி. இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து உங்க மேல பயங்கரமான ஒரு அலிகேஷன்ஸ் இருக்கு. சினிமா பத்தி கேக்குறேன்னு சொன்னீங்க, அதுக்கு என்னங்கிறப்ப கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேனே, கேட்டீங்களாடா? சார், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட கடைசி இதுக்கு தொகுப்புக்கு வரீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? இப்படி கேட்டுவிட்டீங்க. 70 காலங்கள் இல்ல, 80 காலங்கள் இல்ல, 90 காலங்கள். எந்தெந்த காலமோ சொல்லுங்க, உங்க காலை எடுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. உங்க வைஃப் பாப்பாங்க இல்லையா? எதுக்கு தம்பி அதெல்லாம்? இல்ல சொல்லுங்க சார். நிறைய பேரை பிடிக்கும், அது எப்படி சொல்றது? பெண் என்றாலே பிடிக்குமா? நீங்க என்ன புல்லா ஏன் கேக்குறீங்க? இப்படி காஞ்சு போய் கிடக்குறீங்க. இல்லை சொல்லுங்க. இல்லை. இப்பொழுது பார்த்தீங்கன்றால் நடிப்பில் வந்து அசாத்தியமாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த நடிகை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு? மமிதா பைஜுவா. நாளை 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 என்று இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே, இன்றைய விதத்தால் நாளை முளைக்கும், அது நீ மறக்காதே, நீ அதனை மறக்காதே, நீ அதனை மறக்காதே. இப்போ அவங்க தான் அசாத்தியமா நடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. வேற யாரு? அனுஷ்கா. என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. பிடிச்ச ஹீரோன்னு கேட்டா நீங்க ஒருத்தர் தான் சொல்லுவீங்க, அது எனக்கு தெரியும். கேள்வியில இருக்கு, நான் கேட்டு தொலைஞ்சிடுறேன். பிடிச்ச ஹீரோ யாரு? பிடித்த ஹீரோ இந்த உலகத்தில் எனக்கு பிடித்த ஹீரோ யாரு? என்னுடைய மகன் தான். நன்றி, வணக்கம், கிளம்புங்க.